அஸ்ஸலாமு அலைக்கும். வருகின்ற அக்டோபர் மற்றும் டிசம்பரில் உம்ராஹ் பயணம் செய்ய தனியாகவோ குழுவாகவோ விரும்புகிறீர்களா? இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அல் பத்தாஹ் ஹஜ் சர்வீஸை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பல்லாக்கு டிவி பெருமக்களே, பாக்கியம் மிகுந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பிறந்த தின அந்த நல்ல தொடர்கள் இவைகள். ஆம், அல்லாஹு சொல்கிறான், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து வஅலமு அறிந்து கொள்ளுங்கள் அருமை மக்களே, அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், உங்களிடத்தில் ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள் என்று மேன்மக்கள் அழகிய விளக்கங்களை விரிவாக தருவார்கள். சுருக்கமாக, ஒவ்வொருவர்களிடத்திலும் ரசூலுல்லாஹ் இருக்க வேண்டும். ஆம், நமது உணர்வோடு கலந்திருக்க வேண்டும். அப்படித்தான் உணர்வில் கலந்து விட்டவர்கள் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்ரு இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஸ்ரீதேவி சஹாபி சொல்லி காட்டுவார்கள், என் கண்களெல்லாம் அவர்கள் கண்ணியத்தை அல்லவா நிறைத்து வைத்திருக்கிறது. ஒமா குன்து உதீகு அன் அம்லா ஐனைய மின்ஹு இஜ்லாலல்லஹு, அந்த மாதிரி ஒரு கண்ணியத்தை நிறைச்சி என் கண்ணு யார் விஷயத்துலையும் வைக்கல. ஒலவு சுயில் து அன் அசிஃபா, நீங்கள் என்கிட்ட ரசூலை பற்றி வர்ணனை செய்யுங்களேன்னு சொன்னால் மா அத்தக்குத்து, என்னால் முடியாதுங்கிறாங்க. ஏன் தெரியுமா? கண்ணியத்தால் நாங்கள் தலைகளை தாழ்த்தித்தான் வைத்திருந்தோமே தவிர என்னால் அவர்களை துல்லியமாக பார்க்க முடியலன்னாங்க. ஆனால் சில கண்களை பார்க்க வைத்தான், சரித்திரத்தில் பெருமானார் குறித்த செய்தி பதிவு செய்வதற்காக. ஆம், சஹாபிகள் இப்படித்தான் நடந்து கொண்டார்கள். அவர்களின் மீது உணர்விலேயே கலந்த உத்தமர்களாகவே இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து சொல்வார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பெருமானாரின் கண்ணிய வரலாற்றை சஹாபிகள் நடந்து கொண்ட போங்குகளை குறித்து வர்ணிக்கிற பொழுது, இன்ன அபுவாபன் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம கானத்து தக்ரஉ பில் அல்ஃபார், ரசூலுல்லாஹுடைய வீட்டு கதவு தாளிடப்படவும் செய்யாது. அது யார் வேண்டுமானாலும் பெருமானாரிடத்தில் அனுமதி பெற்று உள்ளே வர முடியும். ஆனால் அந்த ரசூலுடைய கதவுகள் சஹாபிகளால் தட்டப்படும். எதை கொண்டு தெரியுமா? விரலின் நுனிகளால் என்றார்கள். இந்த அலுஃபார்னா நகம் இருக்கு பாருங்க, இந்த நகத்தை கொண்டு லேசாக உராய்த்தல் அல்லது லேசாக தட்டுதல். இப்படித்தான் சஹாபிகள் பெருமானாரை அவர்கள் அணுகினார்கள். எவ்வளவு கண்ணியமாக! அந்த உணர்வில் கலந்திருந்தால் தானே இத்தகைய உத்வேகம் வரும், இல்லையா? சங்கைக்குரிய பெருமக்களே, நபிக்கு குர்பானாகி போய் விடுவார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த விஷயத்தில் எவ்வளவு அழகாக நடந்து கொண்டவர்கள் தெரியுமா? ஹிஜ்ரத்தின் சமயத்தில் வித்தியாசமாகவே நடந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் அழைத்தவுடன் கண்களெல்லாம் ஆனந்த கண்ணீரை வரவழைத்தது. யா ரசூலல்லாஹ், உங்களோடு நான் பயணம் வருகிறேன் என்று. அது சந்தோஷ பயணமும் அல்ல, ஊரிலிருந்து விரட்டப்படுகிற பயணம் அது. ஆனால் என் பெருமானாரோடு பயணிக்கிறேன் என்கின்ற பொழுது அதை கடந்து வேறு என்ன சந்தோஷம் வேண்டும்? என் பெருமானாருக்கு அர்ப்பணம் என்றல்லவா சென்றார்கள். ஃபிதாக்க ஃபிதைனாக்க என்பார்கள், எங்களை அர்ப்பணித்து விட்டோம் என்பார்கள். ஹிஜ்ரத்தில் நடந்து செல்கிறார்கள். என் கண்மணி நாயகத்தின் பஞ்சு கால்கள், அந்த பிஞ்சு கால்கள் கீழே பட்டு பட்டு இரத்தம் வருகிற அளவுக்கு செவந்து போய் விடுகிறது. சில கட்டங்களில் கற்கள் எல்லாம் அவர்களின் கால்களை அப்படியே பதப்பார்க்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கரடுமுரடான இடங்களில் எல்லாம் எப்படி தெரியுமா நடந்து கொண்டார்கள்? தங்களுடைய காலின் மீது பெருமானாரை ஏற்றி வைத்து அப்படியே அந்த இடங்களை, கரடுமுரடான இடங்களை கடந்தார்களாம். அல்லாஹு அக்பர்! நாம் பிள்ளைகளை வைத்து விளையாடுவோம், பார்த்திருக்கிறீர்களா? நமது இரண்டு கால்களின் மீதும் அந்த பிள்ளைகளை வைத்து கையை பிடித்து கொண்டு நாம் அந்த கால்களை எட்டு எடுத்து வைப்போமே, அது மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வைத்தார்களாம். வைத்து என் பெருமானாரின் கால்கள் எந்த பழுதும் பட்டுவிடக்கூடாது என்பதில் எப்படித்தான் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய அழகான ஒரு நிலைகள் ஏற்பட முனைந்து இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹிராவினுடைய சௌரினுடைய குகை வருகிறது. பெருமானே நின்று கொள்ளுங்கள் என்கிறார்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் ரசூலுல்லாஹவை முந்தாத அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சந்தர்ப்பத்தில் மாத்திரம் முந்தி விடுகிறார்கள். நில்லுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று. வீட்டிலிருந்து வெளியே கிளம்பி வருகிற பொழுது
பயணத்தில் தனக்கு தேவையான உடையை வைத்து கொள்ள வேண்டுமே என்பதால், அதுவும் பெருமானாரின் உத்தரவு என்பதால் அவர்கள் பெருமானாரோடு செல்வதற்கு தேவையான நல்ல உடைகளை வைத்து கொண்டார்கள். அந்த உடையோடு உள்ளே செல்கிறார்கள். உள்ளே சென்று பார்த்தால் அங்கே பொத்தல்கள் நிறையா இருக்கிறது. அதை அடைப்பதற்கு வேறு வழி தெரியவில்லை. தான் மாற்றுவதற்கு தான் கொண்டு வந்திருந்த தனது உடை இருக்கிறது, அந்த உடையை கொஞ்சம் கொஞ்சமாக கிழிக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், பழைய ஆடை அல்ல, அவர்கள் உடுப்பதற்காக வைத்து கொண்ட மாற்று ஆடை அது. அந்த நல்ல ஆடையை கிழித்து கிழித்து அப்படியே வைக்கிறார்கள். ஒரே ஒரு பொத்தல் மாத்திரம் அடைக்க முடியாத சூழல். காலை வைத்து அடைத்து கொண்டு பெருமானே உள்ளே வாருங்கள் என்கிறார்கள். நீண்ட தூர பயணம், களைப்பும் கூட. அடியில் படுக்க வைக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், நாகம் தீண்டுகிறது, கண்கள் அறியாமல் கண்ணீரை சொட்டுகிறது. பெருமானார் திடுக்கிட்டு விழிக்கிறார்கள். அபூபக்கரே என்ன என்று கேட்கிறார்கள். நடந்த நிகழ்வை சொல்கிறார்கள். காலை எடுங்கள் என்கிறார்கள். அந்த காலில் தனது முபாரக்கான உமிழ் நீரை வைக்கிறார்கள். அந்த நேரத்திலேயே அந்த விஷங்கள் எல்லாம் முற்றிலுமாக முறிந்து போய்விடுகிறது. நீண்ட நெடிய நிகழ்வுகள், அதற்குள்ளால் பல்வேறு சம்பவங்கள் இருந்தாலும் இறுதியாக அந்த இடத்திலிருந்து வெளியே வருகிற பொழுது, அபூபக்கரே உங்கள் துணி எங்கே என்று கேட்கிறார்கள். அருமை நாயகமே, பொத்தல்கள் எல்லாம் அடைப்பதற்கு அவைகளையெல்லாம் பயன்படுத்தி கொண்டேன் என்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அவைகளெல்லாம் நல்ல துணிகள் இல்லையா, மாற்று உடைக்கானவைகள் இல்லையா என்று கேட்ட பொழுது, அருமை நாயகமே, உங்களை விடவா எனக்கு நல்ல உடை, அதுவா எனக்கு முக்கியம் என்று கேட்ட வரலாறு இருக்கிறதே. அவர்களுக்கு நிகர் அவர்கள்தான். எவ்வளவுதான் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தன் உணர்வோடு கலக்க வைத்து விட்டார்கள். இடையிலே ஒரு இடத்தில் தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும். எல்லாம் நீண்ட செய்திகள், நான் சுருக்கியே சொல்கிறேன். பால் கிடைக்கிறது. அந்த பாலை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு குடிக்க கொடுக்கிறார்கள். குடித்தார்கள் ரசூலுல்லாஹ். அதை இவர்கள் இப்படி வார்த்தையால் பதிவு செய்வார்கள். குடித்தால் நல்ல திருப்தியாக குடித்தாங்கோ. ரசூலுல்லாஹ் பால் குடித்தாங்கோ. எப்படி குடித்தாங்கோ? நல்ல வயிறார குடித்தாங்கோ, திருப்தியாக குடித்தாங்கோ, முழு மனதோடு குடித்தார். இப்படி தானே சொல்லணும். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை யாருமே சொல்ல முடியாது. எப்படி தெரியுமா சொன்னாங்க? ஷரிபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் குடித்தாங்க. ஹத்தறுத்த வைத்து, என் தாகம் அதனால் தீர்ந்தது, என் தாகம் தீரும் வரை குடித்தார்கள். நாங்கள் உலகத்தில் யாராவது இப்படி சொல்ல முடியுமா? உணர்வில் கலந்தவர்கள் இல்லையா உத்தம பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அப்படியல்லவா அந்த சஹாபிகள் அவர்களை இருந்தார்கள். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு தாயிஃபில் நடந்த ஒரு போரில் அவர்களுடைய கண் பாதிக்கப்பட்டு விட்டது. ஆம், கலண்டு கையிலேயே வந்துச்சு. கையில் எடுத்து கொண்டு வருகிறார்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில். யா ரசூலல்லாஹ், கண் பாதித்து விட்டது யா ரசூலல்லாஹ், இதோ கையில் இருக்கிறது, நீங்கள் இந்த கண்ணுக்கு ஒரு வழி செய்யுங்கன்னாங்க. தெரியும் ரசூலுல்லாஹ் அதை எடுத்து கண்ணை வச்சு தன் உமிழ் நீரை தடவிட்டாங்கன்னா இன்றைக்கி என்ன ஆப்ரேஷன். அப்படியெல்லாம் நடந்தது ரசூலுடைய சபைகளில். அவ்வளவு பெரிய ஆச்சரியங்கள் எல்லாம் நடந்தது. தெரியும் அந்த தோழருக்கு. கண்ணை கையில் கொண்டு வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அந்த கண்ணை எனக்கு சரிபடுத்துங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுஃபியான் இன்ஷியத்து தஅவுது, நான் தேவைப்பட்டால் உங்களுக்கு துவா செய்கிறேன், கண்ணை வச்சிட்றேன், அது தெரிஞ்சிடும். ஆனால் நீங்கள் பொறுமையாக இருப்பீங்களா? அந்த கண் இருக்கட்டும், நீங்கள் பொறுமையாக இருப்பீங்களா அப்படின்னா சொர்க்கத்தில் உங்களுக்கு கண்ணு கிடைக்கும்னு சொன்ன உடனே, அப்படியா யா ரசூலல்லாஹ், கிடைக்குமா? உங்கள் ஆசை அதுதான் என்றால் எனக்கு சொர்க்கத்தில் கண் வைக்கட்டும், இங்கு தேவையில்லைன்னு தூக்கி ரமாபிஹா மின் எதிஹின் ஹதீஸில் பதியப்படும், தூக்கி வீசி விட்டார்கள். என் கண்மணியோடு எவ்வளவுதான், அவங்க ஆசை எது, அதுதான் எங்களுக்கு போதும் என்று. ஒரு கண் தாயிஃபில் பறிபோனது என்றால் இன்னொரு கண் எர்மூக்கு என்ற அந்த போரில் பறிபோனதாக சரித்திரம் பதிவு செய்யும். ஆம், சொர்க்கத்தில் அல்லவா இரண்டு கண்கள், என் கண்மணி நாயகத்தினுடைய முபாரக்கான திருநாவிலிருந்து வந்த வார்த்தை இல்லையா? எவ்வளவுதான் அழகு! சங்கைக்குரிய பெருமக்களே, சஹாபிகளின் வாழ்க்கை முழுவதையும் பார்க்கலாம். ஆம், அவர்களின் மீது அவ்வளவு அலாதி பிரியம் கொண்டவர்கள், தன் உணர்வுகளில் அவர்களை ஊறி திளைக்க வைத்தவர்கள், உணர்வோடு கலந்தவர்கள்,
அறிந்து கொள்ளுங்கள் அன்ன ஃபீக்கும் ரசூல் அல்லாஹ் என்று. ஆம், சஹாபிகள் ரசூலையே உள்வாங்கிக் கொண்டார்கள். அல்லாஹ் நமக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக, நமது சந்ததிகளுக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.